கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் படித்ததால் தான் திருக்குறளை எழுத முடிந்தது. படித்தார்கள். ஔவை பாட்டி படித்ததால் தான் ஆத்திச்சூடி போன்ற மூதுரைகளை நமக்கு வழங்க முடிந்தது. அவர்கள் காலத்தில் படிக்க முடிந்தது. நம்முடைய பாட்டன் காலத்தில் படிக்க முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயுதம் ஏந்தி போராடுங்கள் என்று சொல்லவில்லை. அதிகாரத்தை வென்றெடுக்க போராடுங்கள் என்று சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் இப்படி சிதறி கிடக்கிற இந்த மக்களை பட்டியல்படுத்தி இவர்கள் அனைவருக்கும் காலம் காலமாக மறுக்கப்பட்ட கல்வியை சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டும், காலம் காலமாக மறுக்கப்பட்ட வேலை வாய்ப்பினை சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தினார். அவர் ஏந்திய ஆயுதம் அறிவாயுதம். அம்பேத்கருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? எங்களுக்கு இங்க தனிய தலைவர் இருக்கிறாரு, எங்களுக்கு இமானுவேல் சேகரன் இருக்கிறாரு, ரெட்டமலை சீனிவாசன் இருக்கிறாரு, ஒண்டி வீரன் இருக்கிறாரு, இது போதும். இப்படி அரசியல் பேசுகிறார்கள். இமானுவேல் சேகரன், ரெட்டமலை சீனிவாசன், ஒண்டி வீரன் இப்படி போராளிகள் இந்த சமூகத்திலே இருந்தாலும் இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரே ரட்சகன் புரட்சியாளர் அம்பேத்கர், ஒரே மீட்பர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவரை நாம் மராத்தி என்று ஒதுக்கிவிட முடியுமா? வட இந்தியர் என்று ஒதுக்கிவிட முடியுமா? கோட்டு சூட்டு போடக்கூடியவர், ரொட்டி சப்பாத்தி தின்னக்கூடியவர், அவருக்கு எங்களுக்கு என்ன உறவு என்று கேட்க முடியுமா? எண்ணி பாருங்கள். ஆனால் இந்த அரசியலைத்தான் இன்றைக்கு சங்க பரிவாரங்கள் பரப்புகின்றன. அம்பேத்கர் என்கிற பெயரால் இந்தியா முழுவதும் 30 கோடிக்கு மேலான மக்கள் ஓரணியில் திரளுகிறார்கள் என்பதுதான் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களுக்கு அச்சம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாயாவதி அம்மையாரை அக்கா என்றும் தங்கை என்றும் அழைக்கிற உறவு முறை, பீகாரை சார்ந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை அண்ணன் என்று அழைக்கிற உறவு முறை, மராட்டிய மாநிலத்தில் இருக்கிற அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களை சகோதரர் என்று அழைக்கிற உறவு முறை, அதே மராட்டிய மாநிலத்தை சார்ந்த ராம்தாஸ் அத்வாலே அவர்களை அண்ணா என்று அழைக்கிற உரிமை நமக்குள் எப்படி வந்தது? அம்பேத்கர் என்கிற அடையாளத்தின் மூலம் தான் வந்தது. இதை சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் நோக்கம். அப்படி ஒரு இயக்கம் எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. நான் தான் சொல்லி சொல்லி பரப்பிட்டு இருக்கேன். என்னாலதான் அந்த பேரே தமிழ்நாடு முழுக்க தெரியுது. வேற யாரும் அந்த பேரை சொல்றதே கிடையாது. மற்ற அரசியல் கட்சியெல்லாம் பிஜேபி கூட சொல்லுவாங்க, RSS சொல்ல மாட்டாங்க. RSS சொல்றதுக்கே பல பேருக்கு பயம் இருக்கு. எதுக்கு அவரை சீட்டணும், நாம போய் வம்புல மாட்டணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு RSS வந்து பாரதிய ஜனதாவை இயக்கக்கூடிய ஒரு சங்கம். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் நடக்கிற தேர்தலுக்கு உள்ளே வேலை செய்கிற இயக்கம் RSS. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இறங்கிட்டாங்க எல்லா தொகுதிகளும். அந்த இயக்கம் என்ன நோக்கத்தை கொண்டிருக்கிறது என்றால், அம்பேத்கர் இந்த மண்ணில் தோன்றி அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, எதுக்கு பிஜேபி இருக்கு, RSS இருக்குன்னா, நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அது காங்கிரஸை எதிர்த்து தேர்தலில் போட்டியிடுறது தான் நிக்குதுன்னு. அது ஒரு வேலை, அவ்வளவுதான். ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை
செயல்பட விடாமல் தடுத்து நீர்த்து போக செய்ய வேண்டும். நான் ஏதோ கற்பனையா சொல்றேன் நீங்க நினைக்க கூடாது. இத சாதி பார்வை கடந்து சிந்தித்து பார்த்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அண்டையில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் அரசாங்க மதம் இருக்கிறது. இந்தியாவுக்கு இல்லை. மக்களுக்கு மதம் இருக்கிறது. உனக்கு மதம் இருக்கு, எனக்கு மதம் இருக்கு. யாரும் எந்த மதத்தையும் சேரலாம், யாரும் எந்த கடவுளையும் நம்பலாம், யாரும் எந்த வழிபாட்டையும் செய்யலாம். அது மக்களுக்கான உரிமை. அரசாங்கத்திற்கு மதம் கூடாது. இதை உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் எடுத்த நிலைப்பாடு சரி. ஆனால் அந்த நேரத்தில் அம்பேத்கருக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள் 2 பேர். ஏன் திருமாவளவன் காங்கிரஸோடு நிற்கிறான் என்பதற்கு இது முக்கியமான காரணம். அந்த 2 பேர், ஒருவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இன்னொருவர் காந்தியடி. ஜவஹர்லால் நேரு கூட மத நம்பிக்கையற்றவர், கடவுள் நம்பிக்கையற்றவர் என்று நாம் அறிவோம். ஆனால் காந்தியடிகள் மத நம்பிக்கை உள்ளவர், சனாதன சர்வத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர், சாதி கடவுளால் படைக்கப்பட்டது என்று நம்பக்கூடியவர். தீண்டாமை மட்டும் ஒழியணும். அம்பேத்கருக்கு காந்திக்கு அங்கதான் முட்டல் வந்துச்சு, மோதல் வந்துச்சு. சாதி இருந்தா எப்படியா தீண்டாமை ஒழியும்? சாதி ஒழிந்தால் தானே தீண்டாமை ஒழியும் என்று வாதிட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி சாதி வாழ்க என்று சொன்ன காந்தியடிகளே இந்த ஒரு புள்ளியில் புரட்சியாளர் அம்பேத்கர் உடன்பட்டார். இந்திய அரசுக்கு மதம் இல்லை என்கிற புள்ளி. அதுதான் மதச்சார்பின்மை. இதுதான் இன்றைக்கு RSS காரர்களுக்கும் பிஜேபி காரர்களுக்கும் வயிற்றெரிச்சல். இதை தடுப்பது அரசமைப்பு சட்டம். இதை வெளிப்படையாக பேச மாட்டார்கள். இன்னொரு முறை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால், மாநிலங்களவையிலும் அவர்கள் வலுவாக இருந்தால், யாருடைய தயவும் தேவையில்லை என்கிற நிலை வந்தால், யாருக்காகவும் தயங்க மாட்டார்கள், அச்சப்பட மாட்டார்கள். அம்பேத்கர் எழுதின சட்டம் செல்லாது என்று தூக்கி போடுவார்கள், தூக்கி எறிஞ்சிடுவார்கள். மனுஸ்மிருதி தான் இந்த நாட்டின் சட்டம், அரசமைப்பு சட்டம் என்று சொல்லுவதற்கு தயங்க மாட்டார்கள். மனுஸ்மிருதி இந்தியாவின் சட்டமானால் கீழ்சாதி கீழ்சாதியாகவே இருக்க வேண்டும், பார்ப்பனர்கள் உயர் சாதியாகவே இங்கு கோலோச்ச வேண்டும் என்கிற நிலைதான் இருக்கும். சோழர்களே, அந்த மனு தர்மத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு இயக்கம் தான் RSS. அந்த இயக்கத்தின் பிள்ளைதான் பிஜேபி. அவர்கள் வலுப்பெற்றால் என்ன ஆகும் என்கிற கவலைதான் நமக்கு.